வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்கள் பொதுவா மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். ராசி அதிபனே சனி பகவான் தான். பொதுவாவே மகரம் வந்து பார்த்தீங்கன்னா, உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. உழைச்சு, உழைச்சு, உழைச்சு முன்னேறக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ப்ளூ காலர் ஜாப்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மகரமா தான் இருப்பாங்க. இந்த மகரம் பெரும்பாலும் ஒரு உயரிய, உன்னதமான, வசதி படைச்ச குலத்துல பொறந்தாலும், அந்த வசதியான கோடீஸ்வரன் வீட்டு பையனுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடிசையில இருக்க பையன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பான். அந்த மாரி நம்ம வாழ்க்கையில எல்லாரும் ஒண்ணு. வாழ்வாதாரம், வசதிய பார்த்து, ஸ்டேட்டஸ பார்த்து பழகக்கூடாது. அப்படின்னு எல்லாரும் சக மனிதர்கள் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான குணம் அப்படின்றது மகரத்துக்கு இருக்க தான் செய்யுது. அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் நிறைய கஷ்டப்பட்டாச்சு. சனி பகவான் சகாய சனியா வந்துட்டாரு. சகாய சனியா வந்தவர் நிறைய சகாயங்களை உங்களுக்கு கொடுக்க தான் போறாரு. அப்ப இந்த ராகு கேது எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க தானே செய்யும். ராகு பகவான் 2ஆம் பாவம். அதே மாதிரி பாருங்க, கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவம். சரி, இப்ப இந்த ராகு 2ஆம் பாவம் ஏதாவது காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்துமா அப்படின்னா, பொதுவா வந்து பாருங்க, இந்த 2ஆம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, தன குடும்ப வாக்குஸ்தானம். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு பகவான் போது அளவிட முடியாத வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, பணம் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? வாக்கு நம்ம பெரும்பாலும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு நிறையவே வரும். ஒரு சிலருக்கு அந்த வாக்கு நிறைவேற்ற முடியாம கஷ்டமும் வரும். குடும்ப ரீதியா என்ன ஆகும் அப்படின்னா, குடும்ப ரீதியா பல குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. குடும்ப ரீதியா ஒரு சில பிரச்சனைகள், குழப்பங்கள், இடையூறுகள், இன்னல்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவா இந்த மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு ராகு வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னா, மகர ராசி அன்பர்கள் நீங்க திருமணம் ஆகல அப்படின்னா, ஒரு வசதியான பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மாமனார், மாமியார் குடும்ப சொத்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வரக்கூடிய ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து ஒரு சில நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன அப்படின்னா, வீட்ல நிறைய காசு பணம் வைக்காதீங்க. பொதுவா மகரம் இப்ப கேட்பாங்க, நாங்களே 7 நாட்டு சனி வந்து மொத்தம் தொலைச்சிட்டு நிக்கிறோங்க அப்படின்னு. மொத்தம் தொலைச்சிட்டு நிக்கிறீங்க அப்படின்றது உண்மைதான். அதுக்கும் மேல இனிமேல் பட்டு சம்பாதிக்க போறீங்க அப்படின்றதும் உண்மைதான். இனிமேல் பட்டு நீங்க நிறைய சேர்த்த போறீங்க அப்படின்றதும் உண்மைதான். ஒரு பெரிய லெவல்ல இருந்த மகரம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா, மொத்தத்தையும் தொலைச்சிட்டு நடு ரோட்ல நிக்கிறது இல்ல. நடு ரோட்ல நிக்கிறவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் அப்படியே சுதாரிச்சு வீட்ல வசதி வாய்ப்போட இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா, கிரகங்களோட நிலை, கிரகங்களோட கோச்சாரம், எந்த இடத்துல இருக்காங்க, எந்த பாவத்துல இருக்காங்க, தசா புத்தி என்ன இருக்கு, அதெல்லாம் பொறுத்து வந்து விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து மாறும் இல்லைங்களா? நெறைய பேருக்கு வந்து பாருங்க, குறுக்கு வழியில நம்ம பணம் சம்பாதிக்கலாமா? அப்படின்ற எண்ணமும் வரும். ஆனா, பொதுவா மகரம், நீங்க எப்பயுமே ஹானஸ்ட்டா இருக்கணும். நீதி, நேர்மை, நியாயம் தவறாம இருக்கிறீங்க அப்படின்னா தான் வாழ்க்கையில மேன்மை, முன்னேற்றம் எல்லாமே அடைய முடியும். குறுக்கு வழி அப்படின்னா மகரம் நெகட்டிவ் இம்பேக்ட்ட நோக்கி போகும். கீழ் நோக்கி போகும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப இந்த 2ஆம் பாவம் குடும்பத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். குரு அத வந்து ஓவர் கம் பண்ணுவாரு. குரு பகவானோட டிரான்சிட் அத ஓவர் கம் பண்ணும். இருந்தாலும் ராகு கேது டிரான்சிட்ல ராகு என்ன பண்ணுவாரு நம்ம சொல்லணும் இல்லைங்களா? அத நான் சொல்றேன். காசு பணத்துக்கு பிரச்சனை இல்ல. அப்பப்ப குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில பிரச்சனைகள் வரும். அந்த ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில பிரச்சனைகளையும் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம். குறுக்கு வழி மட்டும் எப்பயுமே கையாளாதீங்க. சரி, அப்ப இந்த அ நெகட்டிவ் இம்பேக்ட்ட நம்ம வந்து வெளிய தள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குரு பகவானோட ஆதிக்கம் இருக்க நிறைய விஷயத்த நம்ம யூஸ் பண்ணலாம். குரு பகவானோட ஆதிக்கம் இருக்கிறது என்னன்னா, எல்லோ கலர். ஒரு பொன்னன் இல்லைங்களா குரு பகவான். அப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க அடிக்கடிக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் போடுங்க. எல்லோ கலர்ல ஏதாவது ஒரு கர்ச்சீஃபாவது வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கும் மேல ராகு கேதுவ பத்தி சொல்லணும் அப்படின்னா, ராட்சஸ். ராகு கேது கிட்ட என்ன கேட்டாலும் குடுத்துருவாங்க. குடுத்துட்டு மறந்துருவாரு முக்கியமா ராகு பகவான். கேது கூட 2வது. ராகு பகவான் என்ன கேட்டாலும் குடுப்பாரு. குடுத்துட்டு மறந்துருவாரு. சனி என்ன கேட்டாலும் குடுக்க மாட்டாரு. குடுத்தா மறக்கவும் மாட்டாரு. புரியுதுங்களா? ஆக இந்த ராகுவ பசிஃபை பண்றதுக்கு, ராகு காயத்ரி நம்ம சொன்னாலே போதுமானது. ராகு பகவானோட காயத்ரி டெய்லி 11 முறை சொல்லிட்டு நீங்க பாட்டுன்னு உங்க வேலைக்கு போங்க. நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய செய்யுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். அந்த கெட்டது செய்யணும் அப்படின்ற ஒரு சில இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, பசிஃபை ஆயிடும். அதுக்கும் மேல எல்லோ கலர் கையில வச்சுக்கோங்க. எல்லோ கலர் கர்ச்சீஃப் இல்ல நீங்க லேடீஸா எல்லோ கலர் ஷாலு, எல்லோ கலர் ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. வைக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து குடுக்கும். ராகுனால வரக்கூடிய நெகட்டிவிட்டிய இந்த எல்லோ கலர் குரு வந்து ஓவர் கம் பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து கேது பகவான்.
கேது 8ஆம் பாவம். கேது 8ஆம் பாவம். இந்த 8ஆம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துஷ்தானத்தில கேது பகவான் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அ இந்த நெறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு, உடம்பு சரியில்லாம போறதுக்கு, சிறைவாசம், ரஜோபயம், கவர்மெண்ட் கிட்ட நம்ம மாட்டிட்டு, கவர்மெண்ட்டினோட ஒரு பீதி, ஒரு இன்கம் டாக்ஸ் ரெய்டு, ஏதோ ஒண்ணு, ஒரு இன்கம் டாக்ஸ் ரெய்டு வரதுக்கு நெறைய வாய்ப்பு உண்டு. ஸோ இன்கம் டாக்ஸ்லாம் கரெக்ட்டா வச்சுக்கோங்க. மகரம் பெரிய ஆளுங்களுக்கு நான் சொல்றேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்க, நாங்க எங்கெங்க இன்கமே இல்ல, இன்கம் டாக்ஸ் எங்கெங்க கட்டுறது அப்படிலாம் கமெண்ட் போடக்கூடாது. சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து பாருங்க, கழுதை இருக்குல்ல, அந்த கழுதையினால காயம், கழுதையினால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடிபடுறது, அந்த மாரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நெறைய இந்த கேது 8ஆம் பாவத்தில இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னாங்க, நம்மளுக்கு நம்ம குழந்தை, நம்ம குடும்பம் மேல ஆசையும் வராது, அட்ராக்ஷனும் வராது. நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு அப்டின்னா, ஃப்ரெண்டோட குழந்தை, ஃப்ரெண்டோட ஃபேமிலி, அவங்க மேல அட்ராக்ஷன், ஆசை வரும். இதனால என்ன ஆகும்? குடும்பத்தில பிரச்சனை தான் வரும். இல்லைங்களா? அதே மாதிரி கேது வந்து 8ஆம் பாவத்தில இருக்கும்போது சேம் செக்ஸ் அட்ராக்ஷன் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி அப்டின்றது இருக்கு பார்த்தீங்களா? பொதுவா இப்போ ரிசர்ச் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த 8வது பாவத்தில கேது இருக்கிறது, அவங்க பெரும்பாலான நெறைய ஜாதகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கேது 8ஆம் பாவத்தில இருக்காங்க. அப்டின்னா அவங்க ஹோமோசெக்சுவாலிட்டியா இருக்காங்க. ஆ கேவாவும், லெஸ்பியனாவும் அப்படி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 8ஆம் பாவம் கேது, பையன் பையன் மேல அட்ராக்ட் ஆவான், பொண்ணு பொண்ணு மேல அட்ராக்ட் ஆவான். இப்ப தான் சுப்ரீம் கோர்ட் அவங்க கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கூட பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அது தப்புன்னு சொல்றதுக்குலாம் அந்த மாரி வரும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த காலகட்டம் கேது 8ஆம் பாவம் வரும்போது நீங்க கேர்லா இருக்கீங்களா, கேர்லே ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட அட்ராக்ட் ஆவீங்க. அவங்க கூட ரிலேஷன்ஷிப் இருக்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. இது எல்லாருக்கும் கிடையாதுங்க. புரியுதுங்களா? உடனே எல்லாரும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் கிடையாது. இப்ப 1000த்துல ஒருத்தவங்களுக்கு அந்த மாரி தோணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 8ஆம் பாவம் கேது, காம உணர்வுகள வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா குடுப்பார். பொதுவா கேது காம எண்ணங்களே கிடையாது. ஞானகாரகன். ஆனா 8ஆம் பாவத்துல இருக்கும்போது அப்படியே அது ஆப்போசிட்டா வரும். ஒரு சிலருக்கு வந்து பாருங்க சைக்கிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்க நல்ல புத்திசாலியா இருப்பாங்க. அதாவது ஒரு ஃபாரின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,00,000 ரூ. 5,00,000 சம்பளம் வாங்கியிருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஜாதகத்திலே கேது நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம இந்த 8ஆம் பாவ கேது என்ன பண்ணுவாரு, கோச்சார பிரகாரம் 8ஆம் பாவத்தில கேது வந்து உட்காரும்போது, அவங்களுக்கு ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னு டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. இல்யூஷனரி டிஸார்டர்ஸ், ஹாலுசினேஷன் டிஸார்டர்ஸ் இப்படிலாம் மேனியாக்கல் டிஸார்டர் இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கதாங்க செய்யுது. இந்த மனோரீதியான பாதிப்புகள்ல அந்த மாரி டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து அந்த கேத்துவ பசிஃபை பண்றது மூலியமா அது நார்மல் ஆயிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அதுதாங்க பொதுவா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. குணமே ஆகாத பல நோய்களுக்கு காரகன் யாரு? அப்டின்னா கேது பகவான். அந்த காரகன கால புடிக்கும்போதே, அந்த குணமே ஆகாத பல நோய்கள்ல ஒரு பாலியேஷன். பரவாயில்லப்பா, முதல்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு. இப்போ ஓகே. அப்டின்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கை மாறும் அப்டின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த கேது 8ஆம் பாவத்துல இருக்கிறதுனால என்னென்ன மாரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்டின்னு சொல்லியிருக்கேன். நெறைய பேருக்கு வந்து பாருங்க சமுதாயத்துல ஒரு தலைக்குனிவு, ஒரு அசிங்கம் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புண்டு. ஏங்க இப்பதாங்க சனி அத எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு. திருப்பி அதையே கேது செய்வாரா? அப்டின்னா இல்லைங்க. இவர் ரொம்ப மைல்டா தான் செய்வாரு. அதையும் ஓவர் கம் பண்றதுக்கு நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லப் போறேன். ஸோ கவலைப்படாதீங்க. சரிங்களா? சரி. இதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த கேத்துவ பசிஃபை பண்ணணும். கேத்து இந்த மாரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் குடுக்கக்கூடாது அப்டின்னு நெனச்சீங்கன்னா, கருப்பு, வெள்ள போர்வ. ஒரே போர்வ. அதுல கருப்பு, வெள்ள கலந்திருக்கணும். இல்லன்னா கருப்பு போர்வ, வெள்ள போர்வ. 2த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு ஏழைகளுக்கு தானம் குடுக்கறது அப்படின்னு செய்யணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து விநாயகர வழிபாடு பண்றது அப்படின்றது ஒரு உன்னதமான பலன குடுக்கும். எப்பயுமே வந்து பாருங்க, மகரம் நெத்தியில குங்குமம் இல்லாம போவாதீங்க. இது கேதுவ பசிஃபை பண்ணும். அதுக்கும் மேல கேதுவ பசிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுங்க, நம்ம நாய் வளர்க்கணும். என்னோட பதிவு பார்க்குறவங்களுக்கு நல்லா தெளிவாவே தெரியும். கேதுவ பசிஃபை பண்ணோனே இவங்க நாய் வளர்க்க சொல்லுவாங்க அப்படின்னு. அதனால டாக்ஸ் வளங்க. டாக்ஸ் வளர்க்கறதுக்கு வீட்ல இடம் இல்ல அப்படின்னாலும் இந்த ஷிட்ஸும் இருக்கு இல்லைங்க பார்த்தீங்களா? குட்டியூண்டு பப்பி மாரி இவ்ளூண்டே இருக்கும். அது வளங்க. அதுவும் முடியாது அப்படின்னா இருக்கவே இருக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் பாவம் எத்தனையோ வந்து பசியினால கஷ்டப்படுதுங்க. அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு உடனே ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு பிஸ்கெட் வாங்கி போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இனிப்பு பிஸ்கெட் போடக்கூடாது. டாக் பிஸ்கெட் போடுங்க. இல்ல உப்பில்லாத தயிர் சாதம், இல்ல பால் சாதம் சர்க்கரை இல்லாம போடுங்க. கேது ஆத்மார்த்தமா சந்தோஷப்பட்டு சின்ன சின்ன நெகட்டிவ் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த சின்ன சின்ன நெகட்டிவ்ஸையும் அவர் வந்து ஓவர் கம் பண்ணிடுவாரு. ராகு, கேதுனால நன்மைகள் மட்டுமே வரும். தீமைகள், கெடுபலன்கள் அப்படின்றது வரவே வராது. மகரம் ரொம்ப பட்டாச்சு. ஆக இந்த பரிகாரத்த கரெக்ட்டா செய்யுங்க. கெடுபலன்கள் அப்படின்றது கண்டிப்பா வரவே வராது. வாழ்த்துக்கள்.